வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு ஹோட்டலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சி பீச் கிட்டே தான் இருக்குது இந்த ஹோட்டலு. ஸோ இங்கே ஈத் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ஒரு 4 to 5 days விட்டுருக்காங்க. ஸோ அந்த லீவில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம வெயிலாக இருக்குது. அதனால் எங்கேயாவது மால்குள்ளே போயிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலில் ரூம் போட்டு தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அங்கே ஸ்விம்மிங் பூல் உள்ள ஹோட்டலாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இது அல் ஹெயில் வேவ்ஸு மேனேஜ்டு பை சென்ட்ரா அப்படின்னு இருந்தது. சரி, சென்ட்ரா நல்லாயிருக்கும். சரி, இது மேனேஜ்டு பை சென்ட்ரா தானே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு பக்கமாகவும் இருந்தது. ஸோ பக்கமாக இருக்கனால இங்கே வந்திருக்கோம். பீஸா ஹட்டு இந்த மாதிரி சில ரெஸ்டாரண்ட்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இது உள்ளேயுமே ரெஸ்டாரண்ட் இருக்குது, தாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ரிசப்ஷன் கிட்ட ஒரு சூப்பரான எலிஃபெண்ட் இருக்குது. நான் ஓமனில் எங்கேயுமே எலிஃபெண்ட்டே பார்த்ததில்ல. கேமல் இருக்கும், ஏன்னா அதானே இங்கே நேஷ்னல் அனிமல். ஸோ கேமல் இருக்கும். எலிஃபெண்ட் இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு 109 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு சிங்கிள் பெட்டு, ஒரு டபுள் பெட்டு இருந்தது. இருக்கிறதுல இதான் பெரிய பெட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஸ்மோக்கிங் ரூம் அப்படின்றனால வந்தோடனே நல்ல ஸ்மெல் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறமே கொஞ்சமாக போயிருச்சு. நான் கூட ரூமை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ டபுள் பெட் ஒன்று, சிங்கிள் பெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு டிவி, சும்மா பழைய டிவிங்க, அதில் ஒன்றுமே வரல, யூடியூப்பு எதுவுமே வரல, சும்மா தான் இருந்துச்சு டிவி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சென்டர் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே நாங்கள் தான் தண்ணி எங்களோட திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ரூம் இருந்துச்சுங்க. ஸோ இது பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஒரு சின்ன ஒரு கிச்சன் மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைனிங்கு, 2 சேர் போட்டிருந்தாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா கிச்சன் தான், ஆனால் மேலே சிங்க்கு இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிங்க்கோட அந்த பைப்லாம் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு இதை ஒரு பார் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களாம் அங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக அது யூஸ் ஆச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் டீக்காக 3 பாட்டில் தண்ணி வச்சுருந்தாங்க, கப்பு, அப்புறம் டீ காஃபி பவுட்ரு எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லா ஹோட்டல்லையுமே இருக்கிறது தான். நாங்கள் 2 டீ, நாங்கள் 2 காஃபி பவுட்ரு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது பத்தாது இல்லைங்களா. நாங்கள் ஸ்விம்மிங் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தோம். இது 3 in 1 தான். ஜஸ்ட்டு சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும். ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த ஹோட்டலில் 2 ஏசி இருந்தது. ஸோ மேலெல்லாம் சீலிங்கு, டெக்கரேஷன் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு நைட் லேம்ப் இருந்தது. ஸோ இது எல்லாமே ரொம்ப பழைய மாடலாக தான் இருந்தது. கட்டில் எல்லாமே இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சின்ன லாக்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணுறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ரொம்ப குட்டியாக கம்பேக்டாக தான் இருந்தது. ஸோ இந்த ரூமில் எதுவுமே இல்லைங்க. ஹேர் ட்ரையரு, அயன் பாக்ஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. முன்னாடி போன ஹோட்டல்லலாம் இருந்தது. பிளாட்டினம், அப்புறம் ஹில் டாப்பு, இதுலலாம் இருந்தது. பிளாட்டினம் ஹோட்டல்லாம் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அது இதை விட எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் சேர்த்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 ரியால். ஸோ 2 பேருக்கு தான் அலோடு. 3 ரியால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூமோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 18 ரியால் கிட்ட வந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோடு டேக்ஸோடு எல்லாமே சேர்த்து தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒருத்தவங்க போனாக்கா 3 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்கங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இங்கே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க. எல்ஜி ஃப்ரிட்ஜ் தான். ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ எல்லா ரூம் மாதிரி தான் இருந்தது. இது கொஞ்சம் கம்பேக்டாக இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் சரின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களுக்கு சைட் வேவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே அவ்வளோக்கா நல்லா இல்லை.
ஸோ ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் பார்க்கிங் ஏரியா இருந்தது, பேக்கில் வந்து பீச் இருந்தது. ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு நடுவில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை. ஸோ வந்து 5th ஃப்ளோரில் வந்து ஜிம் இருந்தது. அந்த ஜிம்மு வந்துட்டு ஒரு 4-5 ஐட்டம் தான் இருந்தது, 4-5 எக்யூப்மெண்ட் தான் இருந்தது. எல்லாமே யூஸ்ஃபுல்லான இதுதான். ஸோ இங்கேயுமே வந்து ஏசி இருக்குது, நம்ம ஏசி போட்டுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது, த்ரெட்மில் மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற பேர்லாம் தெரியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டான ஸ்விம்மிங் பூல் உள்ள ஹோட்டல் தான் நான் வந்து சர்ச் பண்ணி நான் இதை எடுத்தேன். ஆனால் இதுலேயுமே நடுவில் வந்து வெயில் அடிச்சது. இப்போ சாயந்தரம், இப்போ வெயில் இல்லை, ஆனால் காலையில் வந்து நல்லா வெயில் அடிச்சது. சரி, ரொம்ப ஓப்பன் ஸ்விம்மிங் பூலாக இருந்தாக்கா நமக்கு வெயில் அடிக்கும், பகலில் வந்து குளிக்க முடியாது அப்படின்னு நினச்சோம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் வெயில் இல்லை. ஆனால் இது பார்த்திங்கன்னா 1.65 மீட்டர் வந்து ஆழமாக இருந்தது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பெரியவங்க தாராளமாக குளிக்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா பீச் நல்லா தெரியும். இங்கே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பீச் பார்க்கலாம். இது வந்து சி பீச் தான். வியூ ரொம்ப அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்கும்போது. ஓமனில் மெயினானது மவுண்டைன் தான். இங்கேருந்து பார்க்கும்போது மவுண்டெயினே தெரில, ஃபுல்லாக பீச் தான். இங்கே நல்லா ஃபுல்லாக கண்ணாடி போட்டு நல்லா சேஃபாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கியமாக இங்கே வரதே வந்து ஸ்விம்மிங் பூலுக்காக தான், பிள்ளைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு வந்துட்டு சூடாக வந்து இங்கே டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ நைட்டு வந்துட்டு டின்னர் வந்து இங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு காம்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நிறையா இருந்தது, அப்புறம் கொஞ்சோண்டு சாஸு, அப்புறம் கொஞ்சோண்டு சூப்பு, வெஜிடேபிள்ஸ், இவ்வளோ தாங்க கொடுத்தாங்க. இது வந்து 2.5 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.